பிர்லா 7.5 சனியில் என்ன செஞ்சாரு? வேலை இல்லாம இருந்தாரா? இல்லைங்களா? அம்பானி 7.5 சனி நடக்கும்போது கதவு மூடிட்டாரா? எல்லாம் சூப்பரா வாழ்ந்தாங்க இல்லைங்களா? எல்லா கம்பெனியும் பாருங்க 7.5 சனி, எல்லா சனியும் அவனுக்கு வராமையா இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா கார் கம்பெனியும் ஓடிட்டு தான் இருக்குது. அந்த ஓனுக்கு 7.5 சனியே வராதா? இல்லைங்களா? அப்ப நம்ம சும்மா இருக்க. நான் ஒருத்தர் ஆள் என்கிட்ட கேட்டாரு, சார் எனக்கு 7.5 ஆரம்பிக்குது சார், 7.5க்கு முன்னாடி கலெக்டரா வந்தேன் இல்லைங்களா? இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும், கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அவ்வளவுதானே தவிர இந்த ஜோசிக்காரங்க உங்களை முட்டாளாக்குறாங்க, ரொம்ப போட்டு டம்ப் பண்றாங்க உங்களை. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா தான் நீங்க பரிகாரம் பண்ண வருவீங்க. அதனால வந்து எதுவுமே ஒருவேளை 7.5 சனி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆமா டிஸ்டர்ப் ஆகுது, அது கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போடணும். அப்ப சார் உங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எதை தொட்டாலும் விளங்காது அப்படின்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்றாருன்னா அதை வந்து என்ன செய்யணும்? 10%, 100% அதிகமா செய்யணும். அப்ப நான் வந்து 100% எஃபோர்ட் போடுறேன்னா 200 எஃபோர்ட் போடணும். ஏன்னா ரிசல்ட் கம்மியா வரும் இல்லைங்களா? அப்ப நான் உழைக்க தயாரா இருக்கணும். நான் 8 மணி நேரம் உழைச்சவன் இனிமேல் எனக்கு கஷ்டகாலம் 12 மணி நேரம் உழைக்கிறது தயாராகணும். அப்ப நான் திருப்பியுமே வந்து பரிகாரம் பண்றேன், அதை பண்றேன், திருப்பி நம்ம போய் லாக் ஆயிடக்கூடாது.